அநேகர் கிட்ட வந்து பேசுற வார்த்தை. Many people speak to me. பாஸ்டர் நான் வியாதியா இருக்கிறேன். Pastor, I am sick. எனக்கு பலவீனமா இருக்கு, ஜுரம் இருக்கு. I am weak. I have fever. என் வீட்ல யாராவது வியாதி படுத்திருக்காங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆனா சுகமாக மாட்டுது. Praying for them but they are not. நான் ஜெபம் பண்றேன் ஆனா விடுதலை ஆக மாட்டுது. Pray them but there is no deliverance. நான் என்ன செய்யணும்? What should I do? எப்படி ஜெபம் பண்ணுவது? How should I pray? இதில இருந்து மாற்றம் எப்படி கிடைக்கும்? How will I get the change? இந்த டவுட் உங்களுக்கும் இருக்கும். You may have the same doubt. உங்கள் நித்தியம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தோறும் தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா நடைபெறும். இந்த மாதம் பிப்ரவரி 8ஆம் தேதி உங்கள் BKN மினி மஹாலில் வேப்பேரி கெல்லிஸ் சென்னை 10 அமைந்துள்ள அனிதா மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தீர்க்க தரிசன தெய்வ செய்தியை அளிப்பவர் தெய்வ ஊழியர் சார்லஸ் ரோ அவர்கள் மற்றும் சகோதரி லிடியால் சார்லஸ் அவர்கள். தொடர்புக்கு 9517880000 மற்றும் 9841408993. வாருங்கள், தீர்க்க தரிசன கிருபையை பெற்றுக்கொண்டு போங்கள். இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா If you take Tamil Nadu, விசுவாசி கூப்பிட்டு லைவ்ல ஜெபம் பண்ணி உடனே சுகம் கொடுக்கிற சபை எங்குமே கிடையாது. there is no church. They will call the believer and deliver them. ப்ராஃபட்டிக்கல் விடுதலை ஊழியம், கட்டுகள் உடைக்க எல்லாமே இருக்கும். There are kind of ministries, deliverance and prophetic. ஜெபம் பண்ணும் கும்பல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கலாம். They will pray among the crowd, one get miracle. நேம் காலிங் கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி விடுதலை கொடுக்கிறது நம்ம சபை ஒரு சபை. கும்பகோணத்துல ஒரு பாஸ்டர் கேக்குறாரு, பாஸ்டர் நீங்க எப்படி பாஸ்டர் நாங்களும் ஜெபம் பண்றோம். In Kumbhakonam he asked me, they are also praying. எப்படி ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்குது? How the miracle happened when you உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், பாஸ்டர் ஜெபம் பண்ணா நடக்குது, நான் ஜெபம் பண்ணா நடக்க மாட்டேது. You should have the same doubt. When pastor prayed we see the miracle. இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். I'm going to reveal the secret with you today. இந்த ஜெபம் பண்ணுவதற்கு, இந்த வியாதியை சுகமாக்குவதற்காக தேவன் ஒரு தூதனை நமக்காய் வைத்திருக்கிறார். The Lord appointed an angel for us to heal and அந்த ஏஞ்சலை குறித்து உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். Going to give detail about that angel. தேவன் இந்த உலகத்துல மனிதனுக்காக தேவன் அநேக ஏஞ்சலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Lord appointed many angel in the world for ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் ஒரு பேர் உண்டு, ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் என்ன பண்ண ஒரு தன்மை உண்டு. each angel has unique name and character. அந்த தன்மை என்பது அவனுக்குள்ள ஒரு வல்லமை உண்டு. There is a power within it in the angel. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, நற்செய்தியை அறிவிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு சில தூதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Lord appointed certain angels to give good news and gospel. சில பேர்களை வியாதியை சுகமாக்குவதற்கு சில ஏஞ்சலை கர்த்தர் வைத்திருக்கிறார். Lord appointed some angels to heal and deliver. சில நேரங்கள்ல உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு தேவன் சில ஏஞ்சல் வச்சிருக்கிறார். Lord appointed certain angel to create. சில நேரங்கள்ல எச்சரிப்பு சொல்லுவதற்கு சில ஏஞ்சலை கர்த்தர் Lord வைத்திருக்கிறார். appointed angel to caution the people. சில நேரங்கள்ல அற்புதங்களை செய்வதற்கு, He appointed angel. சில நேரங்கள்ல ஃபைனான்ஸ் பிரேக் த்ரூ, பண தடையை உடைப்பதற்கு சில ஏஞ்சலை கர்த்தர் வைத்திருப்பார். தூதன்களை நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி, If you analyze the angel, ஆராய்ந்து, if you research it, அவர்கள் வல்லமையை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா if you know their power, உங்க வாழ்க்கையில நீங்க அதிசயமானவர்களாய் மாறுவீங்க. கரங்களை தட்டி வராமே you சொல்லுவேன். will be a miracle in your life. வியாதியை சுகமாக்குவது என்றது ரெண்டு விதமான காரியம். There is two kind in healing. ஒன்னு வியாதியை சுகமாக்குறதுல முதல் காரியம், The first thing in healing, உடம்புல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும், you may have some lackness at your body, ஏதோ ஒரு பலவீனமா இருக்கும். maybe some weak. அதை அதை குணப்படுத்தும், அதை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு சுகமாக்குவதில் என்று சொல்றது அர்த்தம். It's called that healing, to bring back from the weakness. ஹார்ட்ல அடைப்பு, Maybe there is a block in the heart, மூளை வளர்ச்சி கம்மி, there is shortage of brain growth, குழந்தை வளர்ச்சி கம்மி, the baby growth, ஏதோ ஒரு வைரஸ் உள்ள வந்துருச்சு, maybe you affected some நடக்க முடியாத ஒரு பலவீனம். not able to walk. கர்த்தர் அந்த வியாதியை சுகமாக்கி பலப்படுத்துகிறவரா இருப்பார். The Lord is able to heal and strengthen you. அந்த ஹீலிங்ல, அந்த சுகமாக்கும் வல்லமையில இன்னொன்னு உண்டு. There is another character in the healing.
இல்லாத உறுப்புகளை கர்த்தரால் உருவாக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Lord can create an organ which makes. கண்ணு தெரியாது, கண்ணு இருக்காது, ஆனா கண்ணை பார்வையை கர்த்தரால் உருவாக்க முடியும். You may not have the eyes, but the Lord can. செவிகள் கேட்காது, செவிகள் கேட்கும். They may be deaf, but they can able to hear. பிறந்ததுல இருந்தே கால் முடங்கி போயிருக்கும், நடக்க முடியாது, கர்த்தர் நடக்க வைப்பார். From the congenital they have lamentation, but லிவர் கிட்னி இருக்காது, அது செயலிழந்து போயிடுச்சு, செத்து போயிடுச்சு சொல்லுவாங்க, ஆனா மரித்ததை என் தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. able to revive the dead organ, kidney and lung. சோ ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உண்டு. There are two kind of blessing. ஆனா அதை செய்வது யாரு? Who is doing that? தேவன் சில தூதர்களை உங்களுக்காய் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Lord appointed certain angel for you. அவர்கள் தான் வந்து இந்த காரியங்களை செய்வார்கள். They will come and do it for you. நீங்க ஒரு உடனே மைண்ட் நினைச்சுக்கலாம், அப்ப அவங்களை கூப்பிடணுமா? Maybe thought, should I call them? ரெண்டாவது, அவங்க உண்மையா இருக்கிறாங்களா? அது உண்மையா? வேதத்துல அடையாளம் உண்டா? Question is, there is true, there is a sign in the Bible? எடுத்து படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும், அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படியவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன், நல்லா கவனிக்கணும், சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதன் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. Hallelujah. இந்த குளத்தின் பக்கத்துல தான் யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். ஒருத்தனை பல ஆண்டுகளாய் come near to the pool. வியாதிஸ்தனை சுகமாக்குவார். He healed the sick. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, ஓ அந்த தூதன் சாத்தானா இருக்குமோ, Many people thought that வேற மதத்துக்காரனா இருப்பானோ, a certain maybe the other religion. எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசு கிறிஸ்து மட்டுமே தான் நோக்கி பார்ப்பாங்க. அந்த தூதன் யார் என்று யோசிக்க மாட்டாங்க. They will look only Jesus, not the angel, not the. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking with you. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஒரு தூதன் எப்பயாவது அந்த குளத்தை பாருங்க, 5 மண்டபம்னா ஒரு குளம் இருக்குன்னா மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அந்த குளத்தை. Just imagine a pool, there are 5 colonnade things. இன்னும் அந்த பெதஸ்தா குளம்னு ஒண்ணு உண்டு. There is a pool called Bethesda. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐதீகமா காத்து கொண்டிருப்பாங்க. By custom people waiting over there. ஐதீகம் மட்டுமல்ல, And not only the custom, என்னைக்கோ நடந்திருக்காது. it happened some. நடந்திருக்கிறதுனால தான் அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. It happened, that is why it given in the Bible. தூதன் வந்து குளத்தை கலக்குவான்னு சொல்லி அந்த குளம் எப்ப கலங்கும், the angel will come and stir அந்த the pool. குளம் கலங்கின உடனே தூதன் வந்துட்டான்னு ஒரு அடையாளம். There is a sign once there is. ஏன்னா தூதனை கண்ணுல பார்க்க முடியாது. Because we cannot see the angel in eyes. மாம்ச கண்ணுல பார்க்க முடியாது. By our flesh eyes we cannot. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய உலகம் ஒண்ணு உண்டு. Many times I used to tell there is a world. அத புரிஞ்சவன் தான் விசுவாசி. Those who understand that, they are a believer. ஒவ்வொரு செய்தியும் அதுல மறைமுகமாய் அந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். Each and every message reveal the secret of spiritual world. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரி, My beloved God's brothers, கொஞ்சம் கவனமா கேளுங்க. pay attention. அந்த ஆவிக்குரிய உலகத்தை உங்களால நீங்க புரிஞ்சிக்கலன்னா இதை நீங்க உங்களால உணர முடியாது. You cannot understand this if you are not feel the spiritual world. அதனால தான் முதல்ல எடுத்தோம் ஆவிக்குரிய உலகத்தை எடுத்துட்டு அப்படியே ஒன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். I'm going to teach you step by step by first. உங்களுக்கு தெரியலன்னா போய் ஆவிக்குரிய உலகம் என்னன்னா, ஆவிக்குரிய கண்கள் என்னன்னு அதுல தலைப்போடு செய்தி கொடுத்து வச்சிருக்கோம். We have given messages what is the spiritual world. Probably you can go. ஒரு முறை கேட்டா இல்ல, It's not one time. பல முறை ஒரு 5-6 முறையாவது நான் அதை நல்லா கேட்டீங்கன்னா நீங்க ஆவியில பலப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. You will be strengthened once you hear. ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பிச்சிடும். Your spiritual eyes will be open. மாம்சத்துல பாக்குறது வேற, ஆவியில பாக்குறது வேற. There is a different vision seeing by. ஆவியில ஜெபிக்கிறவர்கள் அநேகர் சொல்லுவாங்க, நான் தேவதூதனை பார்த்தேன். ஹல்லேலூயா.
prayed in spirit, they witnessed. அவர்கள் முகம் எப்படி இருக்கும்? நம்மள போல இருக்காது. Their face is not like ours. ஆனா அநேகர் பார்த்தது என்ன இருக்குன்னா அந்த தேவதூதனுடைய சேட்டைகள், But many people they say the wings of அவனுடைய heaven, செயல்பாடுகள், their actions. சில நேரம் அக்கினிமயமாய் அவன் உலாவுவான். Sometimes they walk in fire. சில நேரம் ரதங்கள்ல உலாவுவான். Maybe sometimes they walk in ஏனா chariots. அவன் தேவன் சொன்ன கட்டளையை செய்வதுதான் அவனுக்கு வேலை. Because their job is to do the God's will. ஒண்ணு இப்படி அப்படியே இல்ல, அது சொன்னதை அவன் செஞ்சு முடிக்கிற வரையும் அவன் தூங்க மாட்டான், உறங்க மாட்டான். Until they complete the job of அவனை God, கண்கள்ல we cannot பார்க்க see. முடியாது. We cannot see in eyes. ஏனா தேவனும் மாம்சத்துல பார்க்க முடியாது. Because even God also we cannot see. ஆவிக்குரிய உலகத்துல உள்ளவங்க மாம்சத்துல இருக்கிறவங்க அல்ல. The people who are in spiritual world are not. சில பேர் சொல்லுவாங்க பிதாவுக்கு உருவம் கிடையாது, ஆவியானவருக்கு உருவம் கிடையாது, ஆனா ஒருத்தருக்கு உண்டு. யாருக்கு? இயேசுக்கு. இயேசு மாம்சமா இருக்காரு? இல்ல. People said there is no image. தேவன் ஆதியில இருக்கும் பொழுதே அவருக்கு உருவம் கிடையாது. There is no image for. உங்களை விடுவிப்பதற்காக 33 ஆண்டுகள் மட்டுமே அவர் மாம்சத்துல அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. Deliver us, reveal himself in flesh. மாம்சத்துல வெளிப்பட்டார் தவிர மாம்சத்துல வாழல. He revealed in flesh, not live in the flesh. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking with you. கர்த்தர் உங்களோடு அசைவாடி The கொண்டிருக்கிறார். Lord dwell among you. நல்லா கவனிக்கணும். Pay attention. ஆவிக்குரிய ஜெபிக்கிற வேளையில அந்த தேவதூதனை பார்க்க முடியும். You could see the angel. நீங்க நல்லா துதிக்க பரலோகத்துல இருக்க தேவதூதர்கள் நம் சபையில அசைவாடுவதை நிறைய பேர் உணர முடியும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? You can feel the. அவங்க மட்டும் ஒரு 3 அலையிலேயே சொல்லுவோமே. You can feel the angels. இப்போ அந்த குளத்தை குறித்து சொன்ன இந்த தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? I spoke about the தேவன் உங்களுக்காக ஆயத்த பண்ணி வச்சிருக்க அந்த தேவதூதன் தான் உனக்கு வியாதிகளை சுகமாக்க முடியும். The angel who appointed for you can heal your sickness. அல்லேலூயா. Hallelujah. நம்ம நினைப்போம் பாஸ்டர் யாராவது என் தலையில தொட்டு ஜெபம் பண்ணணும். You may thought that someone will come and touch and pray. ஏதாவது ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும்? உன்னை தொட்டு ஜெபம் பண்ணணும். The Lord's servant should touch and pray us. சில பேருக்கு நான் தொடாம ஜெபம் பண்ணாவே என்ன பண்ணுவோம்? கடைசி வரை வெயிட் பண்ணி some people if I'm not touch and pray them, they will wait till கொஞ்ச மாதிரி என்ன தொட்டு என்ன பண்ணுங்க? At least we touch pastor. அந்த நாகமனுக்கு ஒரு வியாதி உண்டு, அது குஷ்டரோகம். He has a sickness called leprosy. எத்தனை பேர் குஷ்டரோகியை பார்த்திருக்கீங்க? How many of you seen the leper? வயசானவங்க பார்த்திருப்பீங்க, புது ஆள் பார்த்தீங்க. ஏன்னா இப்ப அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. They found medicines, the old people can see. இந்த ஆளே சர்ச்சி வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, கை கால்லாம் அந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னா உடம்பு அப்படியே கரைஞ்சு போகும். Their body melted by the மூக்கு கரையும், முகம் கரையும், புண்ணு வரும். they have wounds on face. அது அருவருப்பான ஒரு நோய் ஆதியில. It's an ugly thing and disease. இப்ப இது மாறன போன உடனே கர்த்தர் வேற ஒன்னு கொடுத்துட்டாரு, எய்ட்ஸ். Now they found medicines and have other. எய்ட்ஸ்க்கு இப்ப என்ன பண்ணாங்க? கொஞ்சம் மருந்து கண்டுபிடிச்சாங்க. They found medicines for AIDS as well. இப்ப என்ன பண்ணாங்க? கேன்சர் என்ன பண்ணிட்டா? Now the cancer. ஒரு வாட்டி ஒருத்தருக்கு கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், செத்து போயிடுவாங்க. The man, if they are affected by cancer, their life is it. இந்த சூழ்நிலையில ஒரு அவமானத்தின் வெளியே தெரியாதபடி அவன் என்ன பண்றான்? தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை போட்டு மறைத்து கொண்டு அவன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். Just covered in his leprosy and doing his work. எடுத்து படிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை இல்லவனுமாய் இருந்தான். எண்ணிக்கை அப்பனா அவனுக்குள்ள ஒரு பெரிய மனுஷன், அதிகாரம் படைத்தவனாய், அநேக பலம் உள்ளவனாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். கவனிங்களா, என்ன பலம் வந்தா வியாதி வந்துருச்சு. Whatever strength he has but affected. இவன் மேல Dress போடுறத பார்த்த உடனே உள்ள இருக்க வேலைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். The servant identified his sickness. என்ன கண்டுபிடிச்சிட்டானா? What he found? தலைவருக்கு ஏதோ ஒரு வியாதிப்பா. Our boss had some kind of sickness. அதனால தான் இந்த மேக்கப் பண்ணுகிறாரு. He just hiding by makeup. போய் சொல்றாரு அவங்க கிட்ட, He went and said, நீங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, you slaved அந்த ஊர்ல in that city. ஒரு எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி உண்டு. There is a prophet Elijah. அவர் கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா If you went and prayed to him, உங்க வியாதி சுகமாகும். your disease will be healed. இவன் என்ன சொல்றான்? What he said?
நான் அந்த ஊரு எனக்கு அடிமை, that city ஒரு is அடிமை slave கிட்ட போய் to- நான் ஜெபிக்கணுமா? should I go and pray for a slave? உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க அங்க போங்க. If you want healing, you just இவனும் என்ன பண்றான், நல்ல காணிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு He பட தளபதியோட நிறைய சேனைகளோடு போய் அவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. யார் வீட்டு வாசல்ல? he just took all the costly things and தீர்க்கதரிசி வீட்டு வாசல், எலியா வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. he stand before the gate of Elijah. உள்ள போய் என்ன பண்றாங்க, எலியா கிட்ட போய் ஒரு சேவகர் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நாகமான் என்ற படைத்தளபதி உங்களை பார்க்க வந்திருக்கிறார். One of his prophet servants said to the Naaman, the commander ஒரு came. தீர்க்கதரிசிக்கு தெரியும் இவன் எதுக்கு வந்திருக்கிறான்னு. Prophet knows the purpose of the coming. இன்னைக்கு இருக்கிற டாக்டருக்கு நீ என்ன செக் பண்ணாலும் உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. It's hard to find your sickness, but ஒரு தேவ மனிதனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். God's man can easily find what kind of அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அவருக்கு குஷ்டம் தானே இருக்கு, is a leper. எங்க ஊர்ல ஒரு குளம் இருக்கு, அதுல போய் குளிச்சுட்டு 7 முறை குளிச்சுட்டு போக சொல்லு. There is a river, ask him to dip 7 times. இத அவர்கிட்ட சொன்ன உடனே இவன் நினைக்கிறான், சொன்ன உடனே அவங்க உள்ள கூப்பிட்டு இவர் காணிக்கையில வாங்கிட்டு அந்த ஊழியக்காரர் தொட்டு ஜெபம் பண்ணுவார், கால்களை சுகமாக்குவார் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டார். Naaman imagine that the prophet will come touch and pray him. அவன் சொல்லாம குளிச்சிடுவான், நான் குளிக்காத ஆளா, எல்லாம் எங்க ஊர்ல குளம் இல்லையா, ஏன் இந்த ஊர் குளம் தான் விசேஷமா? Once the prophet said you just dip in the river, he anger and said, isn't we have river in our city? சரி போய் இவன் 7 முறை குளிக்கிறான். He went and dip himself 7 times. அல்லேலூயா. Hallelujah. எடுத்து படிங்க 2 ராஜாக்கள் அதிலே 5:14 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினதான். அப்போ இல்லாதவர்களை என் தேவனால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. Lord can able to give the invisible. இருக்கிறவைகளை இல்லாத போல பண்ணுகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிற போல பண்ணுகிற தேவன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. இவனை அப்போ எப்படி அங்க அற்புதம் நடந்தது? How the miracle was happened. அவர் தொடல, He not touched, அவர் பார்க்கல, he never seen, ஆனா அங்க அற்புதம் நடந்தது. but the miracle இவர் சொன்னார் போய் அங்க குளின்னு. he said go and tip sometimes. இதே பெதஸ்தா குளத்துல யாரோ ஒரு தண்ணி கலங்கும், அங்க போய் குதிச்சா கண்டிப்பா சுகமாகுன்றது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. This is the word given by the Lord if they dip in Bethesda. இப்ப அந்த குளத்துல அற்புதம் இருக்கா, இல்ல இந்த யோர்தான் நதியில அற்புதம் இருக்கா, இல்ல இவர் சொன்னதுல அற்புதம் இருக்கா? There is a power in the word. நல்லா கவனிங்க, இவர் சொன்ன வார்த்தையில அற்புதம் இருக்கு. There is a power in his word. இவர் வார்த்தை சொன்னவனே அந்த வார்த்தையை தனக்கேற்ற கட்டளையாய் போய் அங்க அற்புதத்தை செய்தது யாரு? Who did the miracle accepting the command? இயேசு கிறிஸ்துவே வேலை வாங்க முடியுமா? நல்லா சொல்லுங்க. பிதாவை வேலை வாங்க முடியுமா? Will you get to walk by Jesus? அவருக்கு நான் கமாண்ட் கொடுக்க முடியும், ஏன் ஜுரத்தை நீங்க தான் சுகமாக்கணும் சொல்ல முடியுமா? Will you able to command you should heal my கெஞ்ச fever? முடியும். பட் கமாண்ட் கொடுக்கறோம்னா, இயேசு நாமத்துல நான் கட்டளை கொடுக்கறேன்னா யார் அதை செய்ய போறா? Who going to give command in the name of Jesus? And நிறைய முறை பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் வியாதியை சுகமாக்குற நிறைய ஊழியக்காரர்கள் நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. If you go and see on website the இங்க நம்ம சபையிலேயே இங்க பாத்தீங்கன்னா you can see in our இயேசுவின் நாமத்துல இந்த கட்டை உடைக்கிறேன்னு சொல்லுவோம். we used to say in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி போகட்டும்னு சொல்லி கட்டளை கொடுப்போம். We command to be healed in the name of Jesus here. அப்போஸ்தலர்கள் The apostle, ஆலய வாசல்ல இருந்த வியாதிப்பட்டவனை பார்த்து சொல்றாங்க, இயேசு நாமத்துல சொல்றேன் எழுந்து நட. they said to the alms, you walk in the name of இவங்க Jesus. வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தை யார் தனக்கென்று ஒரு வேலையை எடுத்துட்டு போய் செய்றாங்க? Who take the word as command and doing the work? அவர்கள் தான் தேவதூதர்கள். They are the angels. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Lord given each and everyone as unique. ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 years back, 5 to 6 years back, 5 to 6 years back, ராயபுரம் சர்ச்சில் எனக்கு ஒரு விசுவாசி சொல்றாங்க, உங்களை ஒரு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒருத்தர் நடக்க முடியாம இருக்காரு, காலெல்லாம் புண்ணா இருக்கு, நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. one of the believer invited to pray for a man who நகப்பனாரு, அவருக்கு வயசு எவ்வளவு இருக்கும்னா 58-60 வயசு கிட்ட இருக்கும். the man was elder 58 years around. தூக்கிட்டு வர்றாங்க. They just சபை ஆராதனை நடக்குது, ஏதோ கதவு திறந்து 4 பேர் உள்ள தூக்கிட்டு வர்றாங்க. they just open the door and bring the man.
அவர் பாத்தீங்கன்னா இந்த கால் பாத்தீங்கன்னா முழங்கால் கீழே 2 காலும் If you look at below the knees, அழுகுன நிலைமை. it seems to be so desperate. பாதம் ஃபுல்லா அப்படியே சீல் பிடிச்சிருக்கு. It has so உள்ள much. வந்த உடனே நாத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. It smelled once the man. நடக்க முடியும், கால் கீழே வைக்க முடியாது. He cannot able to stand. 35 ஆண்டுகள்ல கால்ல பலவீனம். 35 years நல்லா weakness in கவனிக்கணும். his leg. You should caution. அவரு Tries, but I வேஷ்டி மட்டும் கட்டி இருக்கிற கால் ஃபுல்லா புண்ணு. If you look, his entire leg at work. ஸ்மெல் அடிக்குது. It smelled. அவங்க சொல்றாங்க எங்க அப்பாவை தனி வீட்டு வாடகை, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தனியா இருக்கிறாங்க. My father and mother living alone. ஏன்னா ஸ்மெல் அடிக்குது. It smelled. பேர பசங்க போனா நோய் வரும். If you go வீடே நாத்தம் எடுக்குது. அதனால தனியா ஒரு வீட்டை வச்சிருக்கோம் பாஸ்டர். we kept them in a separate house. ஐயா நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? ஐயா நான் டைலர் வேலை, நல்ல ஃபேமஸான டைலர் இந்த ஏரியால. I asked him what kind of job you did. He told me that he is என்ன ஆச்சுன்னு தெரியல. I asked him what has happened. ஒரு பிரேயர் ஆயில் எடுத்து I took the வாங்கிட்டு prayer வர oil. தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஜெபம் பண்றேன். I pray in the coconut oil. எசப்பா இது இன்னிலிருந்து உம்முடைய ரத்தமாய் மாறட்டும். Lord, this turn to be your blood. நான் ஜெபம் பண்றேன், உம்முடைய மருந்தாய் மாறட்டும். Let this be your இயேசுவின் medicine. நாமத்துல இந்த எண்ணெய் உம்முடைய மருந்தாய் மாறட்டும். In the name of Jesus, this oil turn to be your medicine. நான் your கொடுத்துட்டு blood. சொல்றேன், பசங்களை போட்டோ எடுக்க சொன்னேன். I asked them to take a picture of it. 30 வருஷம் நீங்கல 3 வாரத்துல இந்த புண்ணு ஆறும். You affected by 30 years, it will be healed in 3 weeks. அவங்களுக்கு பெருசா விசுவாசம். ஏன்னா 30 வருஷம் பார்க்காத ஊழியக்காரே இல்ல. They don't have trust on me. They met many pastors. 3வது வாரம் சபைக்கு அவரே நடந்து வருகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. He came to church by walk. இந்த எண்ணெய் ஊத்தி அவங்க அந்த அம்மா நம்முடைய எண்ணெயை ஊத்தி அப்படியே கழுவி டெய்லி எண்ணெய் ஊத்தி துடைக்க அந்த புண்கள் ஆற ஆரம்பிச்சு சீழ்வடைஞ்ச இடம்லாம் காய ஆரம்பிச்சது. His wife puts the oil on the wound and day by day. அந்த கால் பாத்தீங்கன்னா சவந்த கால் மாதிரி இருக்கு. If you look at the look, it turned to be a reddish. அவர் நல்ல கருப்பா இருக்க அந்த கால் புது சத வளர இடம்லாம் சிவப்பா இருக்கு. He was black in color. When தையா சொல்ற கையை பிடிச்சு, it turned to white. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடந்து போறேன். He told, after many years now I'm walking fast. அவ்வளவுதான், 1-2 வாரத்துல டோட்டலா மாறி நல்லா. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, டைலர் வியாபாரம் பண்றதுனால மிஷினை காலே வைக்க கூடாதுன்னு சூனியம் பண்ணி வச்சிட்டாங்க. They made some witchcraft not to touch on the sewing machine. இப்ப நான் கேக்குறேன், I asked him now, ஜெபம் பண்ண என்கிட்ட வல்லமை இருக்கா? there is a power who I prayed? இந்த கோகனட் ஆயில்ல அந்த வல்லமை இருக்கா? Or there is a power on the oil? இல்ல எதுல இருக்கு? On which one there is a power? நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில வாங்கி குடிப்போம் குடம் கணக்குல. We take oil and take as இன்னும் சில சபையில பிரேயர் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேயர் வாட்டர் சேல்ஸ். some churches they are selling the oil, prayer oil. பிரேயர் வாட்டர், Sorry, the holy water, prayer. ஹல்லேலூயா. Hallelujah. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, At many times தேவன் பயன்படுத்துகிற பாத்திரத்தை வணங்குவீங்க தவிர தேவனை வணங்குறது இல்ல. we are honoring one the Lord used but not the இங்க Lord. சபைக்கு வர்றவங்க பாஸ்டரை தான் கடவுளா பாப்பீங்க தவிர என்னை வழி நடத்துற இயேசுவை பார்க்கிறது இல்ல. The people honoring the pastor, not the பாஸ்டர் கையை வச்சா சுகமாகும். தேவன் தாங்க விடுதலை கொடுக்கணும். விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவோமே. The people thought the pastor touch it will be தேவன் அவர் the தேவைக்கு God healed them. அவரை வெளிப்படுத்துவதற்கு அநேக பாத்திரங்களை, ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் உலகத்தில் இருக்க சகல விதத்தையும் கர்த்தர் பயன்படுத்துவார். The Lord used many people or many things in the world to reveal His power. நல்லா கவனிக்கணும். You should pay attention. இப்ப நான் பெதஸ்தா குளத்துல இன்னைக்கும் போய் நிறைய பேர் குடிச்சிட்டு வர்றாங்க. யோர்தான் நதியில இன்னைக்கு போய் ரோம்ல போனா குடிச்சிட்டு வர்றாங்க. ஏன்னா அற்புதம் நடக்கணும் இல்ல. Still many people dipping in Jordan and Bethesda. அங்க யாரோ எங்கேயோ ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. அந்த வார்த்தை யாரோ தனக்கென்ற கட்டளை எடுத்து அங்க விடுதலை ஆனதுனால கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Someone give the word and happened and they see the miracle. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த வசனம் சொல்லுது, எதை நீ பூலோகத்துல கற்றியோ அது பரலோகத்திலேயும் கட்டப்படும். எது பூலோகத்துல கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்திலேயும் கட்டவிழ்க்கப்படும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. Whatever you bind in heaven
it will be bind. நீங்க Whatever you நினைக்கலாம். loose in the earth, it will be loosened. ஓ அப்ப தேவதூதன் தான் எல்லாமா? And then you may thought everything is the ஏசப்பா எனக்கு 2 தேவதூதன் எனக்கு சர்வெண்டா அனுப்பு. Jesus, you sent 2 angels as a எனக்கு இங்க servant. வலிக்குது. இங்க 2 தேவதூதன் இங்க வா எனக்கு கை அமுக்கு. Angel, you just came and massaged my leg. ஏஞ்சல்ஸ் தேவதூதனை உன்னுடைய வார்த்தையினால உனக்கு யாரும் கட்டுப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. The angel will not obey you. உனக்கு யாரும் To whom? உங்களுக்கு யாரும் To சொல்லுங்களேன். whom the angel who உங்களுக்கு யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. no one obey to you. முதலாளி சொன்னாதான் அவங்க சேவகர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. They will do their job if boss commanded. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். Hope you understand what I'm saying. அப்ப தேவ தூதர்கள் உனக்கு முதல்ல உங்க ஞாபகத்துல வைக்கிறேன், வியாதியை கண்டிப்பா சுகமாக்க முடியும். The Lord's angel can definitely heal your sickness. இந்த வியாதி அந்த வியாதி இல்ல, எந்த வியாதி என் தேவனால சுகமாக்க முடியும். My Lord can able to heal all சுகமாக்குறது தேவன் உங்களுக்காக ஒரு தேவ தூதனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God appointed an angel for you to heal your sickness. இது புரிஞ்ச நீங்க எப்படி அவனை பயன்படுத்துவது? If you understand this, how you will make use of him. நேத்து ஒரு யூடியூப்ல ஒரு காரியம் பார்த்துட்டு இருந்தேன். Yesterday I saw a thing in YouTube. பல்மார்னு ஒரு குரங்கு, என்ன குரங்கு? பல்மார்னு சொல்லிட்டு There is a monkey named called Palma. என்ன மார்? அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாய் போல அந்த மூஞ்சி இருக்கும். If you look at monkey, its face looks like a dog. அந்த குரங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, What the monkey இந்த will do, காட்டுவாசிங்க இந்த கிராமவாசிகள்லாம் the people who live in the forest and the villages, காட்டுல எங்க தண்ணி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. they doesn't know the water where it is in the wilderness. ஆனா அந்த குரங்குக்கு எங்க தண்ணி இருக்கோ அதுக்கு தெரியும். But the animal knows it where the water. குரங்கு கிட்ட போய் நீ எங்க எனக்கு தண்ணி எங்க இருக்குன்னு சொன்னா அது சொல்லி கொடுக்காது. It won't tell if you ask where is the water. அதுகிட்ட கேட்டா புரண்டி தான் வைக்கும் அது. If you ask, it will damage you. என்ன பண்ணுவாங்க, அந்த குரங்குக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க. They will have a technique to catch the monkey. இந்த பாம்பு பூத்து பார்த்திருக்கீங்களா? Have you seen the place for பாம்பு snake? பூத்துனா எது? பாம்பு அது கட்டிக்குதா? Is it built by the snake for it? கரையான் கட்டும். அந்த கரையான் கட்டுறது பார்த்தீங்கன்னா நல்ல கல்லு பார்க்கறதுக்கு இருக்கும், சாதாரண கல்லு மாதிரி இருக்கும். The centipede built tins. உள்ள ஹோல்ஸா இருக்கும். They have hole. அதுக்கு வழி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கும், ஒரு கை விடுற போல இருக்கும், ஒரு பாம்பு போற மாதிரி தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. There is a path entered by a snake. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கரையான் புத்துள்ள in that hole அந்த குரங்குக்கு பிடிச்ச விதைய பூசணி விதைய உள்ள போட்டுடுவாங்க. they will put a pumpkin seed in it. அந்த ஸ்மெல்லில போய் அந்த விதைய பார்த்துட்டு உள்ள போய் கையை விட்டு எடுத்துரும். அது He just smelt it and put his hand. குரங்குக்கு ஒரு தன்மை என்னன்னா, The character of monkey, கையை இப்படி மடக்கிட்டா if இவ்வளவுதான் ஹோல்ஸ், கையை விட தான் முடியும். the monkey can put his hand, அந்த உள்ள இருக்க பொருளை இப்படி கையை வச்சுச்சுன்னா என்ன ஆகும், கை மடக்கிடும். if you closed his fingers, it will be expanded. இது பெருசான உடனே கை வெளியே வராது. They cannot pull out again once the fingers expand. அது இழுத்து 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 பார்க்கும். He just try to pull out. கையை எடுக்கணும்னு என்ன பண்ணி ஆகணும், What it should do. உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், இது கையை விட்டா கை வந்துரும்னு. அதுக்கு 6வது அறிவு இல்லாதனால அது கையை விடாது. But the absence of 6th sense, he doesn't leave அதுவும் வேணும். the seeds. இழுத்து 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 பார்த்து 2 நாள் ஆனாலும் அங்கேயே உட்கார்ந்துருக்கும். Even 2 days the monkey would stayed over there whole. விதையை போட்டு வச்சு அந்த காட்டுவாசி வந்து அழகா அந்த குழந்தை என்ன பண்ணிடுவான், பிடிச்சிட்டு போயிடுவான். The man who put the seed will come and catch. பிடிச்சிட்டு அந்த குரங்குக்கு வாயில உப்பு சாதத்தை அவன் வாயில ஊட்டி விடுவான். He will put salt food to the monkey. போட்டுட்டு அவன் குரங்க கட்ட அவிழ்த்த உடனே அந்த உப்பு உள்ள போனோடனே அதுக்கு தண்ணி தாக எடுக்கும். Once the monkey ate the salt food, he had more thirst. இப்ப அந்த குரங்கு எங்க தான் போவோம், where the தண்ணி எங்க இருக்கோ அங்க ஓடும். he run towards the water. பின்னாடியே இவன் ஓடி போய் தண்ணியை கண்டுபிடிப்பான். The man follow the monkey and find. இப்ப நம்ம அவன் உப்பு தண்ணி இருக்குது வேற, The water. நம்ம என்ன பண்றோம்னா வியாதியில் உள்ள போய் மாட்டிக்கிறோம். We
just stuck in the disease. வார்த்தையை கொடுக்காம கையை அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம கடைசி வரையும் பிசாசு கிட்ட கை கொடுத்த மாதிரி ஆயிடுறீங்க. We just shaken our hand with சும்மா போற பிசாசு என்ன பண்றீங்க, கூப்பிட்டு கையை கொண்டு கொடுத்தீங்க அதை பிடிச்சிக்குது. you just voluntarily shaking your hand with the எப்பப்பெல்லாம் உன் வாழ்க்கையில வியாதி வருதோ அப்போ உன் வாழ்க்கையில பாவம் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். there sin may be in. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages for sin is ஹல்லேலூயா. hallelujah. வியாதியை சுகமாக்க முதலாவது உன் பாவத்தை மன்னிக்கப்படணும். You should be forgiven for your sin. பாவத்தை விட்டா உனக்கு வியாதி சுகமாகும். You will be healed if you பாவ இருதயத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது. You cannot see the Lord with sinful சில heart. பேருக்கு நல்லா ஜெபம் பண்ணாலும் சில வியாதி போகாது, சில பிசாசு அவனை விட்டு விலகாது. Some people they prayed more ஜெபிக்காதவங்க spiritually, they பிரச்சனை, not healed. ஜெபிக்காதவங்க பிரச்சனைனா ஜெபிக்காததுதான் அவங்க பிரச்சனை. Some people they not prayed. ஆனா சில பேர் நல்லா ஜெபிப்பாங்க. Some people prayed well. ஏன் சுகம் கிடைக்கலன்னா அவங்களுக்குள்ள ரகசியமான சில பாவங்கள் They will இருக்கும். not be healed because of their secret sins. என்ன இருக்கும்? What கோபம், will be there? The anger, பொய், the lies, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, destroying another நான் family, என்ற ஆதிக்கம், the thought of I, சின்ன சின்ன இச்சை, the little lust, பெரிய பெரிய இச்சை, the bigger lust, தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், the unwanted characters, மறைமுகமான கெட்ட பழக்கங்கள், the evil activities. இதெல்லாம் இருந்தா நமக்கு ஒரு வியாதி வரும். If they had such character, they நம்மளுக்கு will be பிபி, சுகர் ஏதோ ஒரு இருக்குன்னாவே நம்ம Now ஏதோ BP, ஒரு இடத்துல sugar. பாவத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். which meant we are in sin. அதை விட்டுட்டு தேவனிடத்துல நீ ஜெபம் பண்ணும் பொழுது Once you left the sin and pray to the Lord, from the book of Matthew 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். chapter 8. அதற்கு verse இயேசு ஆ, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இங்க கவனிங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் வந்து சொல்றான் என் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, centurion came and appealed to ஜெபம் பண்ணுங்க. Jesus, my servant is. இயேசு சொல்றான் நான் வந்து அவனை சுத்தமாக்குறேன். Jesus said, I will come and heal him. அவன் சொல்றான் ஐயா நானே அதிக வேலை இருக்கேன், நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், I am also authority. You are நீங்க also வர authority. வேணாம், How much work ஒரு you have? வார்த்தை சொல்லுங்க போதும், You no need to come, say a word. ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். Say a word, Lord. இவர் அந்த வேலையில தேவன் ஜெபம் பண்ணுகிறார். At the moment, Lord, அதே செகண்ட் அங்க அற்புதம் நடக்குது. the same moment, miracle happened. இயேசு மாம்சத்துல இருந்தவர், Jesus was in flesh. அங்க அற்புதத்தை செய்தது யாரு? Then who performed the அந்த வார்த்தையில தனக்கு ஏற்ற கட்டளையா எடுத்தது யாரு? who accept the command as his தேவன் தேவ தூதர்களை பயன்படுத்தினார். own? The Lord used his angel. 8 படிங்க, 8 படிங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தமாக பிரதியுத்தரமாக, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஆ, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எனக்கு தெரிஞ்சு அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்க அந்த ஆவியின் உலகம், இவர் சொன்னாருன்னா இந்த அந்தகாரத்துல இருக்கிற மறைவா இருக்கிற தூதர்கள் இவருக்காக உதவி செய்வார்கள். The centurion may be hiding for the spiritual world. If he commanded, his angel will work. மத்தேயு 18:18 சொல்கிறது, From Matthew 18:8, பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ whatever you அவைகள் loose, பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். it will be loosed in the heaven. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ Whatever you build in அவைகள் the earth, பரலோகத்திலும் கட்டப்படும். it will be bind on the heaven. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இப்ப நான் சொல்லிட்டேன் தேவதூதர்கள் இப்படி. Now I thought about you. ஆனா நான் சொல்றேன் how the நீங்க angel- தேவதூதருக்கு என்ன பண்ணக்கூடாது? But I'm கட்டளையிடக்கூடாது. you should not command the angel. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்காக அந்த தேவதூதர் கிரியை செய்வான். When you pray, the Lord's angel works. இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சும்மாவே சில பேர் பைபிளை தூக்கிட்டு போவாங்க. Many of us taking the Bible. If இப்ப it's written in their heart, it will do. தூதன்னா என்ன, எப்படி என்ன பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டேன். Now I thought to you who's the இப்ப spiritual கடைசியா world and எப்படி the- ஜெபம் பண்ணலாம்? Then now we're going to see how we need to pray. தூதனை நம்ம வேலை வாங்க கூடாது. We should not get work by the angel. எடுத்து படிப்போம் ஒரு வசனத்தை, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் From the Psalm 103 verse 20ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். verse 20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆ, அவருடைய வசனத்தின்படி ம். செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலத்த காரியத்தை செய்கிற பராக்கிரம் செய்கிற தூதர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணும் சொல்லி தரேன். I am
teaching you. Close your eyes. And வியாதியை சுகமாக்குற அந்த ஜெபத்தை சொல்லித் தரேன். I will teach you the healing prayer. முதலாவது ஏசப்பா, First, Jesus, என் பாவத்தை இந்த பாவத்தை நான் மன்னிங்க. Lord, you forgive my sin. நான் இந்த பாவத்தை விட்டுறேன். I will quit the sin. என்னை பரிசுத்தமாக்குங்க. Lord, make me holy. முதலாவது ஜெபம் பண்ணி உன் பரிசுத்தத்தை, உன் இருதயத்தை, ஆத்துமாவை படுத்திட்டு First, you should cleanse your heart and the spirit. நீங்க க்ளீன் ஆயிட்ட பிறகு, After you cleansed, ஆண்டவரே, Lord, சங்கீதம் 103 படியாக, according to verse 103 Psalm 20, அப்பா இந்த வியாதியை சுகமாக்குற தூதனை எனக்காய் அனுப்புங்க. Lord, you send the angel சொல்லுங்க. who heal. சங்கீதம் 103 படி Lord, according to சொல்லுங்க, வாய் Psalm திறந்து. 103, வியாதியை சுகமாக்குற ஒரு தூதனை அனுப்புங்க. Lord, send an angel who heal. அல்லேலூயா. Hallelujah. 103 verse அவர் 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உன் மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லணும்னா, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை குணமாக்குவார். சங்கீதம் 103:3. இந்த வசனத்தை உங்க வியாதிக்காக நீங்க இந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தோடு கூட சேர்ந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். You need to tell these words when you pray for your healing. He forgives all our iniquity. இப்ப நான் சொல்லி கேட்டேன் பாருங்க. I teach you now. சங்கீதம் 103 படி, According to Psalm 103, Lord, என் அக்கிரமங்களை நீ மன்னிப்பீர், Lord, forgive all my என் நோய்கள் எல்லாம் நீ குணமாக்குவீர். heal all my diseases. இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு You say these two things. அதுக்கப்புறம் சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். It's important thing, the coming words. என் நாமத்தில் எதை காட்டாலும் தருவேன் சொன்னீரு. Lord, you said you will give whatever you ask. இயேசுவின் நாமத்துல In the name of Jesus, இந்த பிபி நார்மலா மாறட்டும். let the BP இந்த turn வலிகள் normal. நீங்கட்டும். Let the pain heal. இந்த கட்டுகள் உடையட்டும். And let the bondages இந்த பல break. நாளா இருக்க ஜுரம் மாறட்டும். Let everything change. இந்த அலர்ச்சி மாறட்டும். இந்த இருதய வலி இயேசுவின் நாமத்துல மாறட்டும். The pain of hearts healed in the name of Jesus. கமெண்ட் கொடுக்கணும். You should command. இயேசுவே இந்த வலியை சுகமாக்க நீ வேலை செய்ய கூடாது. You should not work, Lord. You இயேசுவின் நாமத்துல இந்த வியாதியை சுகமாக்குங்கன்னு சொல்லி அத்தாரிட்டியோடு, அதிகாரத்தோடு நீ அதிகாரம் சொல்லும் பொழுது தேவன் உனக்காக ஒரு தேவ தூதனை அனுப்பி அதே வேளையில கர்த்தர் சுகமாக்குவார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. with the authority, when he used the word, he sent his angel and heal you. ஹalleluya. Hallelujah. அநேக நேரம் அத்தாரிட்டி கிடையாது, அதிகாரம் இல்ல. Many time we don't have the authority and நம்ம power. ஜெபம் பண்ண, இயேசுப்பா இந்த வியாதி சுகமாக்கு. Lord, you heal the disease. இயேசுப்பா இந்த கால் வலி சரியாகட்டும். Lord, let the leg pain heal. இயேசுப்பா இந்த வயித்து வலி சரியாகட்டும். Let the stomach pain இந்த heal. ஜெபம் கர்த்தர் கேட்கிறவர் அல்ல. The Lord not listen such kind of prayer. நீங்க ஜெபம் பண்ண, இயேசுவே இந்த கை வலி போகும்படியாக Jesus, the pain of hand, let இந்த go. வலிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். I command the pain to leave. ஹalleluya. Hallelujah. இந்த கேன்சர் மாறும்படியாக இந்த கேன்சர் வியாதிக்கு கட்டளை கொடுக்கிறேன். Command the cancer to heal. நீ Lord. கட்டளை கொடுக்க உன் கட்டளையை ஏற்று நடக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் ஒரு தேவ தூதனை உனக்காய் அனுப்புவார். ஹalleluya. When you command by his word, the Lord sends நீங்க his angel எவ்வளவு to heal. அதிகாரத்தோடு நீங்க சொல்றீங்களோ அவ்வளவு ஸ்பீடா மிராக்கிள் நடக்கும். ஹalleluya சொல்லுங்க. என்னுடைய சுபாவத்தை சொல்றேன் கேளுங்க. I will tell you the character of our. நான் ரொம்ப யார்கிட்டயாவது ரொம்ப பாசம் வச்சிட்டேன், இல்ல ரொம்ப பேசுறேன்னா விசுவாசி மத்தியில, If I speak someone with love, அங்க ஹீலிங் பிரேயர் பண்ணவோ இல்ல இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கவோ இருதயம் ஒப்பாது. my heart will not align with them to give command. ஏன்னா அவங்க மேல பிரியம் தான் இருக்கும். Because I love them. ஐயோ எப்படியா சுகமாக்கிடணும் சுகம் இதுதான் இருக்கும் தவிர அவர் சுகமாக்கிடுவார் என்ற அந்த தெளிவான புத்தி இருக்காது. I don't have the clear mind they will be healed, but somehow they need to be healed. ஊர் பேர் தெரியாத விசுவாசி நிக்கும். But if the unknown அவங்க believers, யாருனே தெரியாது. I don't know who are என் they. ஆத்துமா அவங்களோட இணையாது. My soul will அப்ப not தைரியமா இயேசுவின் நாமத்துல கமாண்ட் கொடுக்கும்போது அது உடனே பிரேக் ஆகும். with confident when I give command. They will- ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஜெபம் பண்ணும்போது 3 லைன். முதலாவது, ஆண்டவரே என் வியாதியை சுகமாக்குற எனக்காக ஒரு தேவ தூதனை வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. You should give thanks to the Lord. You are appointing an angel to heal me. என் வியாதியை உம்மால் சுகமாக்க முடியும். சங்கீதம் 103 படி. ஆமென். According to verse 103, நான் என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன் சொன்னீரே. Lord, you said whatever we ask, you give. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல The God,
The Lord God Jesus என்ன பலவீனம் இருக்கோ Christ in the name of- அந்த பலவீனத்தை சொல்லி அந்த கட்டு உடைக்கிறேன் அல்ல அந்த வலி போகட்டும் இந்த வியாதி மாறட்டும் சொல்லிட்டு நீ கமாண்ட் கொடுத்து பார், உடனே உடனே இது அற்புதங்களை மாறும். ஹல்லேலூயா. You say to the weakness and command. செய்தியை நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். The people who listen the message in live, the Lord give healing right away. இப்ப சும்மாவே வாயை திறந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அநேக கமாண்டை நான் யூஸ் பண்றேன். When I'm teaching you, I'm using the many commands. நிறைய பலவீனங்கள் இப்ப மாறி இருக்கும். ஹல்லேலூயா. Every weakness will change. நான் உனக்காக ஜெபம் பண்ணல, I'm not praying ஆனா for you, கட்டளையை கொடுக்கிறேன். but I'm giving the command. தேவன் உடனே சொல்லுவாரே, போ அவன் கட்டளையை நிறைவேற்று. Lord said to angel, you go and ஏசப்பாவுக்கு நான் கட்டளை கொடுக்க முடியாது. I am not able to command. ஏசப்பா என் வலியை போக்குங்க நான் சொல்ல முடியாது, அவர் பெரியவர். Our Lord is great, I cannot ஆனா command. வலிக்கு சொல்ல முடியும், But I can tell to வேதனை the pain. சொல்ல முடியும், But I can tell to the command and pain. வியாதியை சொல்ல முடியும். I can command to இப்ப the சொல்லுங்க, உங்க disease. வியாதியில கையை வச்சு, Now put your hand உங்க on the வியாதியை weakness கடையை of வச்சு disease. ஜெபம்னாவே கண்ண முடியணும். Once Close your you eyes. say prayer, close your eyes. நல்லா துதிங்க, Worship more. நல்லா துதிங்க, With your heart ஆவியில worship. நிரம்பி துதிங்க. You fill with ஆவியான spirit. துணையை கேளுங்க, You ask the நல்லா support ஜெபம் of பண்ணுங்க. God's spirit and துதிங்க pray. துதிங்க, வாய்களை திறந்து You நல்ல worship the ஸ்தோத்திர Lord பலியோடு. with your mouth, with ஓ ரபா thanksgiving. ஹபா 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 அந்நிய பாஷையில துதிச்சு உங்க ஆத்துமாவையும் உங்க மாம்சத்தையும் With your உங்க flesh. ஆவியை பலப்படுத்துங்க. முதலாவது Strengthen your spirit first. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. Pray, ஓ pray. ரிப்லா ஹந்தலா கலியாதரபா ஓ ரக்கஹலா ஹந்தரபா ஓ ஷிமலா ஷிகிலியாந்தரபா ஓ டத்தடாங்கடலியாடலியாதரபா. மகிமை 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 மகிமை. Glory, glory, glory. to தேவ God. பிரசன்னம் நிறைந்தவர்களாக, With தேவ full பிரசன்னம் Lord's நிறைந்தவர்களாக ஓ வியாதியில கைய வச்சு எங்க எங்க வியாதி இருக்கோ நேரில் பார்க்கிற இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்க டிவில பார்க்கிற என் அன்பு ஜனமே, Watch வியாதியை your சில life, கைகளை my வை, brothers and sisters. Put your hand on your sickness. விசுவாசத்தோட கையை வை. By faith you touch கர்த்தர் you. நிச்சயமா சுகமாக்குவார். Surely the முதல் Lord ஜெபம், will இயேசுப்பா pray. Your first என்னை prayer. வியாதியை சுகமாக்க Lord, ஒரு தேவ தூதரை எனக்காக அனுப்புங்க. Lord, send the angel to heal my அவன் disease. பட்டயத்தோடு வரட்டும். Let with command the அநேக angel. தேவ தூதரை அனுப்புங்க. Lord, send many of his உம்மால் என் angels. வியாதியை சுகமாக்க முடியும். Lord, you can able to heal என் வியாதியை பற்றிலுமாக you completely. என் வியாதியை சங்கீதம் 103 படியாக According to verse 103 என் Psalm. வியாதி சுகமாக்க முடியும். Lord, you can able to heal the நீர் disease. கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாக With the authority, Lord, you அந்த give. வியாதியில கைகளை வைங்க. You put a hand on எல்லாம் the உன் வியாதிக்காய் sickness. நீ சொல்ல போற. You wanted to tell your sickness now. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில The Lord God Jesus திரும்பி Christ. சொல்லுங்க, name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில The name of Jesus Christ, the Lord இந்த God. வியாதி போகும்படியாக, Let the இந்த sickness கட்டிகள் be- மறையும்படியாக, Let the bondages. இந்த பலவீனங்கள் மாறும்படியாக Let the weakness. கட்டளை கொடுக்கிறேன். I command. நான் கட்டளையிடுகிறேன். Command. ஏ வலியே The pain. பா, Go ஏ away. கட்டியே பா, The sickness, you go away. ஏ சொரமே, The fever. ஏ தலைவலியே The headache. உடைய இயேசுவின் நாமத்தில In the name of Jesus. என் தலையை என் கழுத்தை விட்டு வெளியேறும்படியாக You get away from the கட்டளை headache. கொடுக்கிறேன். I command you to go. Heal. Heal in the name of Jesus. ஆமென். Amen. உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நித்தியம் பிரேயர் டவர் இதுவரையும் தண்டையார்பேட் பகுதியில் வாடகை இடத்துல தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் வருடந்தோறும் வாடகை ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இடம் போதுமான இடம் இல்லை. இதனால் ஒரு சொந்த இடம் வாங்கலான்னு சொல்லி கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு கர்த்தர் இந்த ஆண்டு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ இதை நிறைவேற்ற இதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம ஊழியத்தை நாம் கட்ட முடியும். மோசே இடத்துல தேவன் பேசும்பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு காணிக்கை கேட்கும் பொழுது அநேகர் காணிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. போதும் சொல்கிற அளவுக்கு அங்கே நிரப்பினார்கள். ஸோ விசுவாசிக்கிற நீங்களும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்களும் ரொம்ப எங்களுக்கு உதவுங்கள் என்று. எவ்வளோ இடம் பார்க்குறோன்னா 3000 சதுர அடி ஒரு இடத்தை வாங்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம். தண்டையார்பேட்டில் பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட்லேயே 3.5 கோடி ரூபாய் இதோட பட்ஜெட்.
ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். இப்போவே இது இன்னும் நாட்கள் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சந்தில் உள்ளெல்லாம் வாங்கினா ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது இடம். ஆனால் வந்துட்டு போகிறது இது மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஊழியத்தில் நீங்களும் இதை பங்கு பெறலாம். இந்த பாரத்தில் இது எனக்காக கட்டலை, எனக்காக இதுவரையும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. இது ஆலயத்திற்காய் கர்த்தருக்காய் கட்டுறோம். இது நித்தியம் பிரேயர் டவர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த இடத்த கட்ட போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து கட்டுங்க. நான் இந்த ஊழியத்தில் எப்படி பங்கு பெறணும் பாஸ்டர் என்று நீங்கள் திகைக்கலாம். பெரிய பணம் நான் எப்படி கொடுக்க முடியும்னு. நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்தான், ஆனால் ஒரு வழி இருக்குது. ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த ஒரு சதுர அடி வாங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஸோ 3,000 பேர் ஒரு சதுர அடி வாங்கினா இந்த இலகுவாக இந்த 6 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்த வாங்க முடியும். ஆனால் டிவியை பார்க்குறவர்கள் சேனலில் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் சபைக்காக இந்த ஒரு சதுர அடி வாங்கி கொடுத்து பாருங்களேன். ஸோ கர்த்தர் ஏவினார்னா உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களே, 4 சதுர அடி வாங்கி கொடுங்க. ஏன்னா இது ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். இந்த ஆலயம் இது ஒரு ஊழியக்காருக்கு நீங்கள் வாங்கி தரல. ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டும் பொழுது தேவனை ஆராதிக்கிற அந்த ஊழியத்தில் உங்களுடைய பெரிய பங்கு இருக்கும் என்றால் தேவன் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சூழ்நிலையும் சந்திப்பார். பொருத்தனை பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களால் அந்த பொருத்தனை என்ன பண்ண முடியும். கீழே வருகிற அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் விசேஷமான காணிக்கையை செலுத்துங்க, எங்களுக்கு தெரிவிங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணிக்கை நாங்கள் அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இப்போ இதை வாங்கினாலும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆலயம் கட்டுவதற்கு வாங்குவதற்கு அது பெரிய பங்காக இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் இங்கே ஆராதனை நடக்க ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இது என்ன காணிக்கை கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது ஆலயம் கட்டுவதற்காக. இதுவரையும் நித்தியம் டிவியில் நாங்கள் யாருக்கும் காணிக்கை கேட்டதில்லை. எதற்காக எண்ணெயோ காலன்றோ நாங்கள் விற்றதில்லை. ஆனால் இது தேவனோட ஆலயம். ஸோ கர்த்தரிடத்தில் இது காணிக்கை கேட்கலாமான்னு கேட்கும்பொழுது ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தருடைய ஏவுதலில் தான் இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருத்தனையோடு கூட சேர்ந்து ஆண்டவரே நான் இது செய்கிறேன், எனக்கு இது பொருத்தனை இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த விசேஷமாய் நீங்கள் கொடுக்குற இந்த 3,000 பேரை நாங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ப்ரேயர் கூட வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நானும் இதற்காக விசேஷமாய் உங்கள் குடும்பம் ஒவ்வொரு நபர்களுக்காய் ஜெபிப்பதற்கு உங்களை ஜெபத்தில் உங்களை தாங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? 1 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 2 ஸ்கொயர் ஃபீட். சில பேர் விசுவாசிச்சுன்னா 10 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுக்கலாம். இல்லை ஸ்கொயர் ஃபீட் இல்லை பாஸ்டர் நான் லட்சங்களோ கோடியோ கொடுக்குறேன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பொருத்தனையை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து இந்த ஆலயத்தை வாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.